இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செல்லம். ஒரு நாள் எனது உறவினர் மதுரையில் சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் விட்டிருந்தேன். பயிற்சி முடிந்து வந்து எடுத்துக்கொள்ளுமாறு காவல் செய்தார்கள். நான் ஆபீஸிலிருந்து மாலை கிளம்பினேன். பைக்கை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் சங்கீதா பெரியம்மா மகள் கீர்த்தியை பார்த்தேன். அவள் பஸ் ஸ்டாண்டில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாள். நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி சென்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் எனக்கும் சங்கீதாவும் உள்ளே வெளியே சென்று அவளுக்கு தெரியும். ஆனால் கேட்டு ஹலோ அண்ணா நில்லுங்க என்று சொன்னாள். நான் உடனே எனது வண்டியை நிறுத்தினேன். ரொம்ப நேரமா பஸ் வரலை. என்ன, பஸ் ஸ்டாண்டுல இறக்கிவிட்டிருக்கலாம் என்று கேட்டாள். சரி வா போகலாம் என்று சொன்னேன். என் வண்டியில் ஏறி உட்கார்ந்து குழந்தையை மடியில் வைத்திருந்தாள். நான் ஏதும் பேசாமல் பைக் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் அவள் இறங்கினாள். ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னாள். நானும் இட்ஸ் ஓகே சொன்னேன். நான் மதுரைக்கு எதுக்கு வந்தீங்க? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணா, அதான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் சர்வீஸ் விட்டிருந்தேன், அதை எடுக்க வந்தேன். நீங்க வேற எங்கேயும் போகணுமா? இல்லை அண்ணா, ஊருக்குத்தான் போகணும். நான் அப்படியா? நானும் எங்க ஊருக்குத்தான் போறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா உங்க ஊர்ல டிரா பண்ணவா? கீர்த்தி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீண்ட நாளைய தினம் நான். இதெல்லாம் ஒரு அலாச்சல். ஒரு கேள்விதான். நான் இருந்தாலும் கூட சங்கீதா சிஸ்டர், அதனால ஹெல்ப் பண்றீங்களா? நான் வசிக்கலாம், வாங்க ஏதாவது சாப்பிட்டு போகலாம். கீர்த்தி, வேண்டாம் அண்ணா, நான் வாங்கி சாப்பிட்டு போகலாம். கீர்த்தி, சரிங்க நான் வரேன். என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க நான் கேட்டேன். கூப்பிட்டா ஓகேவா? கீர்த்தி, ஓகே அண்ணா. நானும் கார்த்தியும் ஒரு பேக்கரிக்கு போனோம். 2 பஸ் ஆர்டர் பண்ணினேன். எதிரில் அமர்ந்திருந்தாள். சாப்பிட்டு முடித்து 2 மணி ஆர்டர் செய்தேன். சாப்பிடும் போது கீர்த்தி, அண்ணா, ஒரு பொண்ணு உங்களையே பாக்குறாங்க. உங்க ஊர் பாருங்க. நான் திரும்பி பார்த்தேன். அது வேற யாரும் இல்லை, ரோஜா தன் குழந்தையுடன் தனியாக இருந்தாள். குழந்தைக்கு எதையோ ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் தலையை குனிந்து கொண்டாள். அவளை பார்த்தேன். மேக்கப் இல்லாமல் அவள் முகம் தலை இல்லாமல் இருந்தது. எதுக்கு மதுரைக்கு வந்திருக்கிறாள் என்று தெரியவில்லை. நான் ஆமா கீர்த்தி, எந்த ஊரு தான், ஆனால் நான் பேச மாட்டேன். கீர்த்தி, அப்புறம் எதுக்கு உங்களையே பாக்குறாங்க? நான் உன் கூட பேசுறேன், அதான் என்னை பார்க்கிறாள் கீர்த்தி. ஓகே அண்ணா. சாப்பிட்டு கிளம்பினோம். நான் ரோஜாவை கண்டுக்கவே இல்லை. ஸ்டார்ட் செய்தேன். கீர்த்தி பின்னாடி அமர்ந்தாள். கொண்டிருக்கிறோம். கீர்த்தி, அண்ணா, சங்கீதா உங்களை ரொம்ப புகழ்ந்தார். நான் என்ன புகழ் கீர்த்தி? நீங்க அவ மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கலாம். நான் அப்படியா? அவளும் தான் என் மேல பாசம் வச்சிருக்கா. கீர்த்தி, சரி அண்ணா, பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செல்லம். நான் சரி கீர்த்தி. கீர்த்தி, ஒன்னு கேட்பேன். கேட்கவா கீர்த்தி? சங்கீதாவும் இருக்கீங்களா? நான் இல்லைப்பா. ஏன் கேக்குற? கீர்த்தி, சும்மாதான் கேட்டேன். அவள் ஓடி வந்து அவளை இறக்கிவிட்டு நான் வீட்டிற்கு கிளம்பினேன். மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பினேன். கிளம்பும்போது ரோஜாவை பார்த்தேன். அவள் வீட்டிற்கு வெளியே துணி துவைத்து கொண்டிருந்தாள். எதுக்கு ஊருக்கு வந்தாள் என்று தெரியவில்லை. 2 நாள் கழித்து சண்டே அன்று காலை எங்கள் தோட்டத்திற்கு சென்று கிணற்றில் குளிக்கப் போனேன். குளித்துவிட்டு வரும் வழியில் லதாவை அவர்கள் தோட்டத்தில் பார்த்தேன். என்னை கூப்பிட்டாள். என்னக்கா என்று கேட்டேன். அவள் புருஷனோட சண்டை போட்டு வந்துவிட்டதாக சொன்னாள். என்ன பிரச்சனை என்று கேட்டேன். ரோஜாவை அவள் புருஷன் கொடுமைப்படுத்துவதாகவும் அவளின் நகைகளை வங்கியில் அடகு வைத்து விட்டதாக சொன்னாள்.
அதை ராஜா தட்டி கேட்டதுக்கு அடித்து அனுப்பிவிட்டதாக சொன்னாள். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. லதா, என் மகள் அழுதுகிட்டு இருக்கா, பேசாம நான் திரும்ப கல்யாணம் பண்ணி இருப்பேன். நீங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்து நீங்களே என்கிட்ட சொல்லி. அப்பா, இதை கேட்ட எனக்கு அவள் மேல் இருந்த கோபம் போய்விட்டது. நான் சரியா நடந்ததுதான். இனிமேல் நடக்க வேண்டியதை தான் பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கட்டும். பொண்டாட்டிய தேடி அவரு வந்துதான் ஆகணும். சரி, பார்க்கலாம். நான் சரிக்கா வரேன். லதா, உன்கிட்ட உன்ன கேட்கணும் தான். நான் என் அக்கா தான். என் பொண்ணு மனசு சரியில்லாம இருக்கா. நீ கொஞ்சம் அவகிட்ட பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லுவா. நான் சரியா பேசுறேன். நான் மறுநாள் ஆபீஸ் போட்டு ரோஜாவுக்கு கால் பண்ணேன். என் கூட பேசணும்னு தோணலை என்று ராஜா அழுதாள். அழாத, உங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. உங்க அம்மா தான் என்ன உன்கிட்ட பேச சொன்னாங்க என்று சொன்னேன். நான் பேசினது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. கடைசியில் அரை மணி என்று சொன்னாள். எனக்கு அவளை நேரில் பார்த்து பேசணும் போலிருந்தது. அதை அவளிடம் சொன்னேன். இதில் என்ன அம்மா இருப்பாங்க, சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம் என்று சொன்னாள். கொஞ்சமாக பழையபடி அவர் பேச ஆரம்பித்தாள். ரொம்ப நாள் கழித்து போன் பேசினோம். எப்போ உனக்கு என்று கேட்டேன். அவள், நீயே சொல்லு மாமா, நான் ரெடி என்று சொன்னாள். சரி, சொல்றேன் என்று கால் கட் பண்ணிட்டேன். எங்க ஊருக்கு வந்த பிறகு ஜெயந்தியும் சங்கீதாவும் சான்ஸ் கிடைக்கவில்லை. ஆதலால் என் முழு கவனமும் ரோஜாவின் மேல் இருந்தது. ரோஜாவை, அவள் அம்மா லதாவை பற்றி அவள் மகளை முடிவெடுத்தேன். அடுத்த சண்டே மதியம்தான் தோட்டத்துக்கு போனேன். அங்கு லதா மட்டும் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் சந்தோஷமாய் கூப்பிட்டாள். ரொம்ப கொஞ்சம் கலகலப்பாய் இருக்கா. நான் அந்த கலகலப்பு பற்றி தான் பேச வந்தேன். என்னப்பா, நாங்க 2 பேரும் முடிவை எடுத்திருக்கும். அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும் என்பது சந்தோஷம்தான். என் சந்தோஷம். எங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து கேட்டா. ஆனா எனக்கு தெரியாம பண்ணணும். நான் அதுக்கு காசு இருக்காது. உன் சம்மதத்தோடு உன்னை வச்சுட்டா நல்லதா? போடா, என் பொண்ணு என்ன கேவலமா நினைப்பார். நான் அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டான். நீங்க சொல்லிதான் பேசுறேன்னு தெரியும். அதே மாதிரி இதையும் சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன் என்று அவள் அம்மா முன்னாடியே கால் பண்ணேன். அப்படியே ஸ்பீக்கர் போன் பண்ணினேன். நான் என்ன பண்ணிட்டு டிவி பாக்குறேன். ஆமாம் பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நான் சரி, நாம இருக்கணும்னா உங்க அம்மா மனசு வச்சாதான் முடியும். எப்படின்னு ஏற்கனவே உங்க வீட்டுக்கு தெரியும்ல. நான் உங்க மகளை ஒரு டைம், அதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். சொல்லு, உனக்கு செருப்படிதான் விழும். நான் ஒன்னும் விழாது. உங்க அம்மா தானே என் பொண்ணு சோகமாயிருக்கா. நீ அவகிட்ட பேசுன சொல்லுச்சு. அதே மாதிரி உங்க மகளை அதுக்கு மேல் பண்ணுங்கன்னு கேட்க போறேன். சரிம்மா, எங்கம்மா கிட்ட கேட்டு தொல்லை என்னை மாட்டிவிட்டது. நான் சரி, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். மாமா, அவ்வளவுதான். நான் என்னடி ஆசையா? இதை கேட்ட லதாவுக்கு முகம் மாறியது. அவள் மகள் பேசுவதை கேட்க ஆர்வமாக இருந்தாள். ரோஜா பேசுமா, என்ன பண்றே என்று கேட்டாள். உன்னை எப்படி இருக்கும் என்று யோசிக்கிறேன் என்று சொன்னேன். நான் ஒன்னும் இல்லை என்று சொல்லி சமாளித்தேன். சரி, உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று சொன்னேன். ராஜாவிடம் பேசி முடித்த பிறகு லதா கிட்ட கேட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு. நல்லாதான் இருக்கு. ஆனால் என் பொண்ணு பேசுறத கேட்ட பிறகு கூச்சமாயிருக்கு. நான் உன் கண்ணு முன்னாடி தான் ரோஜாவை போறேன். உனக்கு ஆசை இருந்தா நீயும் வரலாம். லதா, என் பொண்ணு சரியான சொல்லுடா. நான் உனக்கு ஓகேவா? லதா, எனக்கு ஓகே தான். ஆனால் என் பொண்ணு என்ன கேவலமா நினைப்பா? அதான் பயமாயிருக்கு. நான் உனக்கு ஓகே தான. ராஜாவை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு.
2 நாள் கழித்து ராஜா அப்பா ஒரு கல்யாணத்திற்கு போவதாகவும் வரமாட்டார். அதனால ரோஜா கிட்ட பேசி சம்மதம் வாங்க சொன்னாள் லதா. நானும் ராஜாவிடம் சொன்னேன். அதற்கு அவள் ஆமாம், ஆனால் பயமாயிருக்கு என்று சொன்னாள். ஓகே, இன்னைக்கு 12 மணிக்கு மேல வருவேன் என்று சொல்லிட்டேன். இரவு 9 மணி. நான் என் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். வீட்டில் அம்மா மகன் உரையாடல். பாப்பா தூங்கிட்டேன். சரிடி, நானும் பாப்பாவும் தூங்கினோம். சிரித்துக்கொண்டு சரிம்மா. கதவை லாக் பண்ண வரும் கதவை பூட்டிக் கொண்டு சரிம்மா. மணி 12. நான் எங்க வீட்டில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். படுத்திருந்தால் அவளை எழுப்பினேன். மாமா இப்பதான் தூங்கினேன் என்றாள். சரிடி பாப்பா, எங்க அம்மா கூட படுத்துக்க என்றாள். நீ என்னை கல்யாணம் பண்ணி இருந்தா என்ன நல்லா பார்த்திருக்க மாட்டோம் என்று கண் கலங்கினாள். என் முன்னாள் காதலி, பல வருடங்களுக்கு பிறகு அவளை தேடுகிறேன். அதில் காதல் உணர்ச்சி எல்லாம் கலந்து இருந்தது. அடுத்த பகுதி விரைவில். இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செல்லம்.